வணக்கம்ங்க. வாங்க நம்ம இன்றைக்கி ரசம் வைக்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாம். பாசிப்பயிறு ரசம்ங்க. அதுக்கு தேவையானது பாசிப்பயிறு 1/2 டம்ளரு, சின்ன வெங்காயம் ஒரு 15, அதை இப்படி மொட்டு மொட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாமுங்க. பூண்டு ஒரு 5 பல்லுங்க, பெரிய பல் பூண்டு 5, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், வரமல்லி, சீரகம், உப்பு, தக்காளி, விளக்கெண்ணெய்ங்க, தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய்ங்க. பயிரை நம்ம வறுத்துக்கலாமுங்க. ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம், முக்கால்வாசி வறுத்தா போதுங்க. வறுத்துட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாமுங்க தாளிக்கிறதுக்கு. அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு கூடவே சீரகம் 1/2 ஸ்பூன், வரமல்லி 1 ஸ்பூன் போட்டுக்கலாமுங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. ஒரு பாதி வணங்கினோன்னையும் மீடியம் சைஸ் தக்காளி 1 சேர்த்திக்கலாமுங்க. அதையும் போட்டு எல்லாம் வணக்கி, ரொம்ப வணங்கணுன்ட்டு இல்லை, ஒரு முக்கால்வாசி வணங்கினா போதுங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பயிரை கழுவி அது கூட சேர்த்திக்கலாமுங்க. சேர்த்திட்டு 1/2 டம்ளர் பாசிப்பயிருக்கு ஒரு 4 டம்ளர் தண்ணி வச்சா போதுங்க. தண்ணி அதிகமாக இருந்தால் ரசமும் டேஸ்ட் வராது. பயிருக்கான தண்ணி வச்சுட்டா தான் ரசம் நல்லா இருக்குங்க. கூடவே மஞ்சத்தூள் போட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி ஒரு 2 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாமுங்க. 2 விசில் வந்தோடனையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி மறுபடியும் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் ஊற்றி மறுபடியும் கொதிக்க வைக்கணுங்க. நல்லா கொதிச்சாதான் அந்த ரசம் கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்புறம் ரசத்துக்கு வடிச்சிட்டு நம்ம பயிரை கடைஞ்சி எடுத்துக்கலாமுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கடைஞ்சிக்கலாம். நாங்கள் பாசிப்பயிறு சாப்பாட்டுக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக கடைஞ்சிக்கலாமுங்க. இது தோசைக்கெல்லாம் தொட்டுட்டா நல்லா இருக்குங்க. தோசைக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். சாப்பாட்டுக்கு தோசைக்குங்கும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி கடைஞ்சிக்கலாமுங்க. வாங்க ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெரி சிம்பிளுங்க. ரசத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுறோங்க, ஊற்றி சாப்பிட்றோம், அதுதான் ரசம்ங்க. இது நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் குருமிளகுத்தூள் போட்டு கலக்கி தனியாகவும் குடிச்சிக்கலாமுங்க. நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுன்னா குருமிளகுத்தூள் போட வேண்டாமுங்க. நீங்களும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.